ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரிஷ்மா ரிஜனி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தேர்ட் ஸ்டிச் சிச்சாக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு செயின் ஸ்டிச்சு, அதை எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக டிசைன் போடலாம். செகண்ட் ஸ்டிச் வந்துட்டு டபுள் செயின் ஸ்டிச்சு, தேர்ட் ஸ்டிச்சு சிச்சாக் ஸ்டிச்சு. இப்போ நம்ம தேர்ட் சிச்சாக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதில் எந்த பொசிஷன் பார்த்து போகணுமோ அந்த பக்கம் பார்த்து பண்ணிவிட்டு நார்மலாக செயின் ஸ்டிச்சுக்கு எப்படி போடுவோமோ அது மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும் த்ரெட்டை. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் போடணும். இது வந்துட்டு சிச்சாக் ஸ்டிச்சோட ப்ராசஸ். பக்கத்தில் குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் நம்ம எந்த சைட் கொண்டு வரோமோ அந்த சைட் பார்த்து அதுக்கப்புறம் தான் திருப்பணும். இப்போ பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் எந்த பக்கம் டைரெக்ஷனில் டிசைன் போதோ அந்த பக்கம் பார்த்து நீடியில் திருப்பணும். அதுக்கப்புறம் சேம் அதே தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம எதை டைரெக்ஷனுக்கு வரோமோ அந்த பக்கம் பார்த்து நீடிலோட ஹூக்கை திருப்பி அகெயின் நம்ம கொண்டு வரணும். சரி த்ரெட்டில் வந்துட்டு எனக்கு ரொம்பவே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. எல்லா டிசைனுமே இது வரைக்கும் பார்த்த 3 டிசைனுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு சரி த்ரெட்டில். டபுள் செயின் ஸ்டிச் வந்துட்டு சரி த்ரெட் ரெண்டுலேயும் கலந்து போட்டிருப்பேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு இந்த ஸ்டிச் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு சிச்சாக் ஸ்டிச் வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஒரு டாப் பார்டர், அதாவது வந்துட்டு சுடிதார் பார்டருக்கு நல்லா போல்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சிச்சாக் ஸ்டிச் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பார்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் சுடிதார்ஸில் இந்த மாதிரி இது ப்ளவுஸில் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இந்த டிசைன் வந்துட்டு சின்னதாக போட்டாலுமே நல்லா லுக்காக இருக்கும். இதை விட வந்துட்டு ரெண்டாவது இப்போ இது 3வது 4வது ஸ்டிச் வந்துட்டு இந்த செயின் வித் சிச்சாக் ஸ்டிச் போடுவோம். அதனால பார்டர் லுக்காக தெரியும். சன்னமாக போட்டாலும் லுக்காக இருக்கும் பார்டர். நீங்கள் வந்துட்டு சிச்சாக் ஸ்டிச்சு சரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு போடுங்க. இதில் போட்டு நம்ம ட்ரைனிங் ஆகிட்டோன்னா நமக்கு சில்க் த்ரெட்டில் வந்துட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரும். நம்ம இந்த த்ரெட்டில் வந்துட்டு நம்ம போட்டுவிட்டோம் சிச்சாக் ஸ்டிச்சு, இப்போ வந்துட்டு நம்மளால் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ண முடியும், பெஸ்ட்டாக போடுவோம் அப்படின்னு நம்ப முடியும். சில்க் த்ரெட்டில் எப்படி வரப்போகுதுன்றது எனக்கு தெரில. இன்றைக்கி நான் வந்துட்டு சரி த்ரெட்டில் தான் பழகினேன். சரி த்ரெட்டில் போடும்போது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் வந்துச்சு. அப்பப்போ அந்த நீடியில் விட்டுட்டேன். எனக்கு ஆப்போசிட் சைடில் தானே நான் போடுறேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. எனக்கு ஆப்போசிட்டில் போடவும் எனக்கு நேராக போட்டேன் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். எனக்கு ஆப்போசிட் சைடில் போட்டு பழகிறது எனக்கு பெஸ்ட்டாக தான் தோணுது. ஏன்னா வந்துட்டு எனக்கு அது ட்ரெயின் ஆக எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சிச்சாக் ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு சரி த்ரெட்டில் போடும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்காக தான் நம்ம சரி த்ரெட்டில் போடுறோம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சில்க் த்ரெட்டில் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சரி த்ரெட்டில் ஒரு 2-3 டைம் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டிசைன் வந்துடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிச்சாக் ஸ்டிச்சு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் ஸ்டிச் வந்துட்டு சிச்சாக் ஸ்டிச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பொறுமையாக தெளிவாக கற்றுக்கலாம். கற்றுக்க போகும்போது எப்படி நமக்கு பதட்டம் இருக்கும் அப்படின்றது தெரியாது. பட் நம்ம வெளியே வரும்போது ஸ்டிச்சுன்னு கற்றுக்கிட்டு பர்ஃபெக்டாக தான் வெளியே வரணும். அப்போ தான் நம்மளால் ஒருத்தவங்களுக்கு டீச் கூட பண்ணி கூட நம்மளால் அந்த கற்றுக்கிட்டது வேஸ்ட் ஆகாமல் நமக்கு மறக்காமல் இருக்கணும்னா நம்ம ஒன்று போட்டு பழகணும், இல்லைனா ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து பழகணும். இல்லை அப்படின்னா அதை இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணலாம், நமக்கு இந்த ஸ்டிச் தெரியும் அப்படின்னு. இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப்பில் வீடியோ போடுறதுமே. நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் வீடியோ போடுற பிகினர்ஸாக இருந்தாலுமே என்னோடய யூடியூப் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கொஞ்ச நேரம் போக போக நான் வந்துட்டு இந்த ஆரிக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கினேன், எதை வச்சு கேமரா பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.